வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்பெயினில் வசிக்கும் பிரிட்டிஷ் குடிமக்களுக்கு எச்சரிக்கை. ஐரோப்பிய வீட்டு வசதி நெருக்கடி புதிய திட்டத்தை அறிவித்தது பிரசல்ஸ். பிரான்சின் ஆல்ஸ்டோம் நிறுவனத்திடமிருந்து 920 மில்லியன் யூரோக்கள் பெறுமதியான தொடருந்துகளை மெக்சிகோ வாங்க உள்ளது. சுவிஸில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து, 4 பேர் காயம். அமெரிக்கா இல்லாமல் ஐரோப்பிய பாதுகாப்பு சாத்தியமில்லை, நேட்டோ தலைவர் மார்க் ரூட்டே திட்டவட்டம். உக்ரைன் போர் ஆயுத உற்பத்தியை 22 மடங்கு அதிகரித்தது ரஷ்யா, புட்டின் அதிரடி தகவல். ஐரோப்பா மீது ரஷ்யா நிழல், போர் அபாயத்தை எதிர்கொள்ள தயாராகும் நாடுகள். தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்பெயினில் வசிக்கும் பிரிட்டிஷ் குடிமக்களுக்கு எச்சரிக்கை. ஸ்பெயினில் வசிக்கும் பிரிட்டிஷ் மக்கள் தங்களின் பழைய பச்சை நிற அடையாள அட்டையை உடனடியாக மாற்றி அமைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய நுழைவு மற்றும் வெளியேறும் முறை அமுலுக்கு வருவதால் பயோமெட்ரிக் வசதியுடன் கூடிய அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பழைய ஆவணங்களை வைத்திருப்பவர்கள் ஸ்பெயினுக்குள் நுழையும் போது சுற்றுலா பயணிகள் என தவறாக கருதப்பட்டு 90 நாட்கள் தங்கும் விதியின் கீழ் சிக்க நேரிடும். முறையான பயோமெட்ரிக் கார்டு இல்லாதவர்கள் விமான நிலையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருக்கவும் அல்லது நாட்டிற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்படவும் வாய்ப்புள்ளது. பிரிட்டிஷ் தூதரகம் மற்றும் ஸ்பெயின் அதிகாரிகள் தேவையற்ற அபராதங்கள் மற்றும் சட்ட சிக்கல்களை தவிர்க்க விரைவாக TIE அட்டைக்கு விண்ணப்பிக்குமாறு வலியுறுத்தப்படுகின்றனர். இந்த புதிய டிஜிட்டல் எல்லை கட்டுப்பாட்டு முறை வெளிநாட்டினரின் வருகையை துல்லியமாக கண்காணிக்கவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஐரோப்பிய வீட்டு வசதி நெருக்கடி புதிய திட்டத்தை அறிவித்தது பிரசல்ஸ். ஐரோப்பா முழுவதும் வாடகை மற்றும் வீட்டு விலைகள் விண்ணை தொட்டுள்ள நிலையில் இதனை சீரமைக்க ஐரோப்பிய ஆணையம் தனது முதல் அதிகாரப்பூர்வ வீட்டு வசதி வரைபடத்தை வெளியிட்டுள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 6.5 லட்சம் புதிய வீடுகள் தேவைப்படும் நிலையில் கட்டுமான பணிகளை முடுக்கிவிட கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய இந்த திட்டம் உறுதியளிக்கிறது. ஸ்பெயின் போன்ற நாடுகளில் சுற்றுலா பயணிகளுக்கான குறுகிய கால வாடகை அதிகரிப்பால் நிலவும் வீட்டு பற்றாக்குறையை கட்டுப்படுத்த உள்ளூர் அதிகாரிகளுக்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட உள்ளது. காலியாக கிடக்கும் 20% வீடுகளை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது மற்றும் 2030க்குள் 30 லட்சம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிப்பது போன்றவை முக்கிய இலக்குகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. எனினும் ஐரோப்பிய ஒன்றியம் நேரடியாக வாடகை உச்ச வரம்பு எதையும் விதிக்காது எனவும் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்பவே மாற்றங்கள் அமையும் எனவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பிரான்சின் ஆல்ஸ்டோம் நிறுவனத்திடமிருந்து 920 மில்லியன் யூரோக்கள் பெறுமதியான தொடருந்துகளை மெக்சிகோ வாங்க உள்ளது. மெக்சிகோவில் நீண்ட தூரம் பயணிக்க உள்ள இன்டர்சிட்டிவையான 33 தொடருந்துகள், 14 புறநகர் தொடருந்துகள் என மொத்தமாக 47 தொடருந்துகளை வாங்குவதற்கு மெக்சிகோ ரயில்வேஸ் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. இவ்வகை தொடருந்துகள் டீசலில் இயங்கக்கூடியவை எனவும் மணிக்கு 165 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பதற்கு ஏற்றவாறு தொடருந்துகள் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் டிசம்பர் 24ஆம் தேதி போடப்பட்டதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிஸில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து, 4 பேர் காயம். சூரிச் நகரில் பேக்கர்ஸ்டாஸ் மற்றும் சென்ட் ஜேக்கோபஸ்டாஸின் மூலையில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் காலை 11 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து 5 பேர் தாங்களாகவே தப்பி ஓடிவிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட மற்றும் அருகிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் சோதனை நடத்தியதில் வேறு எந்த மக்களோ அல்லது விலங்குகளோ இல்லை என்பது தெரிய வந்தது. சம்பவ இடத்தில் ஆரம்பகட்ட பரிசோதனைக்கு பிறகு கட்டிடத்தை விட்டு தாங்களாகவே தப்பிச் சென்ற 4 பேர் சிறிய மற்றும் கடுமையான காயங்களுடன் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். தீ விபத்தினால் முழு கட்டிடமும் வசிக்க முடியாத நிலையில் உள்ளது. அமெரிக்கா இல்லாமல் ஐரோப்பிய பாதுகாப்பு சாத்தியமில்லை, நேட்டோ தலைவர் மார்க் ரூட்டே திட்டவட்டம். ஐரோப்பிய ஒன்றியம் தனது பாதுகாப்பு தேவைகளுக்காக அமெரிக்காவை சாராமல்
முழுமையான தன்னாதிக்கம் பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே நிராகரித்துள்ளார். ஐரோப்பாவின் பாதுகாப்பு பொறுப்புகளை அந்தந்த நாடுகள் படிப்படியாக கூடுதல் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றாலும் அது அமெரிக்காவுடனான கூட்டணியின் கீழ் மட்டுமே இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பிளவை ஏற்படுத்தும் ஆபத்தானது என்றும் நேட்டோ கூட்டணியின் முதுகெலும்பாக அமெரிக்கா விளங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2035ஆம் ஆண்டிற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% பாதுகாப்பிற்காக செலவிட நேட்டோ நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளதை அமெரிக்காவின் ஒரு முக்கிய வெற்றியாக அவர் குறிப்பிட்டார். உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போரை எதிர்கொள்ளவும் ரஷ்யாவின் அடுத்த கட்ட ஆக்கிரமிப்புகளை தடுக்கவும் அட்லாண்டிக் கடந்த நாடுகளின் ஒருமைப்பாடு மிக அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தினார். உக்ரைன் போர் ஆயுத உற்பத்தியை 22 மடங்கு அதிகரித்தது ரஷ்யா. புட்டின் அதிரடி தகவல். உக்ரைன் மீதான போர் தொடங்கிய 2022 பிப்ரவரி முதல் தற்போது வரை ரஷ்யாவின் ஒட்டுமொத்த ஆயுதம் மற்றும் வெடிப்பொருட்களின் உற்பத்தி 22 மடங்கு அதிகரித்துள்ளதாக அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். மாஸ்கோவில் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நவீன போர் முறைகளுக்கேற்ப ராணுவ தளபாடங்கள் விரைவாக மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக டாங்கிகளின் உற்பத்தி 2.2 மடங்கும், ராணுவ விமானங்களின் உற்பத்தி 4.6 மடங்கும், மின்னணு போர் கருவிகளின் உற்பத்தி 12.5 மடங்கும் உயர்ந்துள்ளது. ஏவுகணைகள் மற்றும் தாக்குதல் வெடிப்பொருட்களின் உற்பத்தியில் தான் 22 மடங்கு என்ற பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது இந்த போரில் ரஷ்யாவின் பலத்தை உறுதிப்படுத்துகிறது. போர்க்களத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆயுதங்களில் புகுத்தவும் உற்பத்தி செலவை குறைக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஐரோப்பா மீது ரஷ்யா நிழல் போர் அபாயத்தை எதிர்கொள்ள தயாராகும் நாடுகள். ரஷ்யாவிடமிருந்து அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களை தொடர்ந்து ஐரோப்பா இனி போர் அபாயத்தை புறக்கணிக்க முடியாது என்ற கசப்பான உண்மையை எதிர்கொள்ள வேண்டியது கட்டாயத்தில் உள்ளது. நேட்டோ வானெல்லைக்குள் ரஷ்ய ட்ரோன்களின் அத்துமீறல், பால்டிக் நாடுகளின் GPS முடக்கம் மற்றும் உள்கட்டமைப்புகள் மீதான ரகசிய தாக்குதல்கள் ஆகியவை இந்த அச்சத்தை உறுதிப்படுத்துகின்றன. அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுவதை விட ஐரோப்பா தனது பாதுகாப்பில் தனித்து இயங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்தாலும் நடைமுறையில் அது சவாலானதாகவே உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள 78% மக்கள் தங்களின் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால பாதுகாப்பு குறித்து பெரும் கவலை கொண்டுள்ளதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. போலந்து மற்றும் பால்டிக் நாடுகள் ரஷ்யாவின் நேரடி எல்லைக்கு அருகில் இருப்பதால் அங்கு வான்வழி தாக்குதலில் இருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்களுக்கான புகலிடங்கள் தீவிரமாக அமைக்கப்பட்டுள்ளன.